For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும். பெண் குழந்தைகளின் கல்வியை மேம்படுத்துவதில் அரசின் பங்கை மதிப்பிடுதல். பெண் குழந்தைகளின் கல்வியை மேம்படுத்துவதில் அரசின் பங்கு மிக முக்கியமானது மற்றும் அவசியமானது. ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு பெண்களின் கல்வி அடிப்படை தேவையாகும். இந்தியாவிலும் குறிப்பாக தமிழ்நாட்டிலும் பெண் கல்வியை ஊக்குவிக்க அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் மற்றும் அவற்றின் விளைவுகளை குறித்த ஒரு விரிவான மதிப்பீடு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அரசின் முக்கிய திட்டங்கள். கீ கவர்ன்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ். பெண் கல்வியை ஊக்குவிக்க மத்திய மற்றும் மாநில அரசுகள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன. மத்திய அரசின் திட்டங்கள்: பேட்டி பச்சாவோ, பேட்டி படாவோ, பேட்டி பச்சாவோ, பேட்டி பகாவோ. பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற இந்த திட்டம் பாலின விகிதத்தை சமன் செய்யவும் பெண் கல்வியை உறுதி செய்யவும் கொண்டுவரப்பட்டது. சுகன்யா சம்ரித்தி யோஜனா. சுகன்யா சம்ரித்தி யோஜனா பெண் குழந்தைகளின் எதிர்கால கல்வி மற்றும் திருமணச் செலவுகளுக்காக சேமிப்பை ஊக்குவிக்கும் திட்டம். கல்வி உரிமைச் சட்டம் RTE ஆக்ட் 6 முதல் 14 வயது வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைகள் உட்பட இலவச மற்றும் கட்டாய கல்வியை உறுதி செய்கிறது. தமிழ்நாடு அரசின் சிறப்பு திட்டங்கள். புதுமை பெண் திட்டம். மூவலூர் இராமாமிர்தம் அம்மையார் நினைவு உயர்கல்வி உறுதி திட்டம். அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்து உயர்கல்வி சேரும் மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படுகிறது. இது இடைநிற்றலை குறைக்க பெரிதும் உதவுகிறது. விலையில்லா பொருட்கள், மிதிவண்டி, மடிக்கணினி, சீருடை மற்றும் பாடப்புத்தகங்கள் வழங்குவதன் மூலம் பெற்றோர் மீதான பொருளாதாரச் சுமை குறைக்கப்படுகிறது. காலை உணவு திட்டம். பள்ளிகளில் காலை உணவு வழங்குவதன் மூலம் ஊட்டச்சத்து குறைபாடு நீக்கப்பட்டு வருகைப்பதிவு அதிகரிக்கப்படுகிறது. நேர்மறையான விளைவுகள். பாசிட்டிவ் இம்பாக்ட்ஸ். அரசின் இந்த முயற்சிகளால் ஏற்பட்டுள்ள முக்கிய மாற்றங்கள்: பள்ளிச் சேர்க்கை அதிகரிப்பு. தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் பெண் குழந்தைகளின் சேர்க்கை விகிதம் gross enrollment ratio கணிசமாக உயர்ந்துள்ளது. இடைநிற்றல் குறைவு. விலையில்லா மிதிவண்டி மற்றும் உதவித்தொகை திட்டங்களால் குறிப்பாக கிராமப்புறங்களில் பெண் குழந்தைகள் பள்ளி படிப்பை பாதியில் கைவிடுவது குறைந்துள்ளது. கல்லூரிச் சேர்க்கை உயர்வு. புதுமை பெண் போன்ற திட்டங்களால் கல்லூரிக்குச் செல்லும் பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. சமூக மாற்றம். கல்வி கற்பதன் மூலம் பெண்கள் பொருளாதார சுதந்திரம் அடைவதுடன் சமூகத்தில் அவர்களின் அந்தஸ்தும் உயர்ந்துள்ளது. சவால்கள் மற்றும் குறைபாடுகள். சேலஞ்சஸ் கேப்ஸ். அரசு பல நடவடிக்கைகளை எடுத்தாலும் இன்னும் சில சவால்கள் உள்ளன. பாதுகாப்பு பிரச்சினைகள். பள்ளிக்கு செல்லும் வழியில் அல்லது பள்ளிகளில் பெண் குழந்தைகளுக்கு போதிய பாதுகாப்பு இல்லாத சூழல் சில இடங்களில் நிலவுகிறது. கழிப்பறை வசதிகள். சில கிராமப்புற பள்ளிகளில் சுகாதாரமான மற்றும் தனியான கழிப்பறை வசதிகள் இல்லாதது பருவமடைந்த பெண் குழந்தைகள் பள்ளிக்கு வருவதை தடுக்கிறது. தரமான கல்வி. பள்ளிகளில் சேர்க்கை அதிகரித்தாலும் கல்வியின் தரம் மற்றும் டிஜிட்டல் கல்வி டிஜிட்டல் லிட்டரசி கிராமப்புற பெண்களுக்கு இன்னும் முழுமையாகச் சென்று சேரவில்லை. சமூக மனநிலை. சட்டம் மற்றும் திட்டங்கள் இருந்தாலும் குழந்தை திருமணம் மற்றும் பெண்களுக்கு எதற்கு உயர்கல்வி என்ற பழைய மனநிலை சில சமூகங்களில் இன்னும் தடையாக உள்ளது. முடிவுரை. கன்க்ளூஷன். பெண் கல்வியை மேம்படுத்துவதில் அரசின் பங்கு பாராட்டுக்குரியது. உள்கட்டமைப்பு மேம்பாடு, நிதியுதவி மற்றும் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மூலம் பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளன. இருப்பினும் கல்வியின் தரம், பாதுகாப்பு மற்றும் சமூக விழிப்புணர்வு ஆகியவற்றில் அரசு இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தினால் முழுமையான வெற்றியை காண முடியும். Assess the role of the state in promoting education of girl child. பெண் குழந்தைகளின் கல்வியை மேம்படுத்துவதில் அரசின் பங்கை மதிப்பிடுதல். The state plays a crucial role in promoting the education of the girl child through various policies, programs, and initiatives. பல்வேறு கொள்கைகள், திட்டங்கள் மற்றும் முன்முயற்சிகள் மூலம் பெண் குழந்தைகளின் கல்வியை மேம்படுத்துவதில் அரசு முக்கிய பங்கு வகிக்கிறது. Key roles of the state. அரசின் முக்கிய பங்குகள்.
Policy framework, developing policies and frameworks that promote girls' education, such as free and compulsory education, scholarships and incentives. கொள்கை கட்டமைப்பு, இலவச மற்றும் கட்டாய கல்வி, உதவித்தொகைகள் மற்றும் ஊக்கத்தொகைகள். போன்ற பெண்களின் கல்வியை ஊக்குவிக்கும் கொள்கைகள் மற்றும் கட்டமைப்புகளை உருவாக்குதல். Infrastructure development, investing in infrastructure development, including schools, toilets, and safe transportation, to create a conducive learning environment. உள்கட்டமைப்பு மேம்பாடு, பள்ளிகள், கழிப்பறைகள் மற்றும் பாதுகாப்பான போக்குவரத்து உள்ளிட்ட உள்கட்டமைப்பு மேம்பாட்டில் முதலீடு செய்தல், ஒரு உகந்த கற்றல் சூழலை உருவாக்குதல். Scholarships and incentives, providing scholarships, cash transfers, and other incentives to encourage girls to enroll and continue their education. உதவித்தொகைகள் மற்றும் ஊக்கத்தொகைகள், பெண்கள் தங்கள் கல்வியில் சேரவும் தொடரவும் ஊக்குவிக்க உதவித்தொகைகள், பண பரிமாற்றங்கள் மற்றும் பிற சலுகைகளை வழங்குதல். Awareness and sensitization, conducting awareness campaigns and sensitization programs to change societal attitudes and promote the value of girls' education. விழிப்புணர்வு மற்றும் உணர்திறன், சமூக மனப்பான்மைகளை மாற்றவும், பெண்களின் கல்வியின் மதிப்பை மேம்படுத்தவும் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மற்றும் உணர்திறன் திட்டங்களை நடத்துதல். Monitoring and evaluation, monitoring and evaluating the effectiveness of policies and programs to ensure that they are meeting their objectives. கண்காணிப்பு மற்றும் மதிப்பீடு, கொள்கைகள் மற்றும் திட்டங்களின் செயல்திறனை கண்காணித்தல் மற்றும் மதிப்பீடு செய்தல், அவர்கள் தங்கள் நோக்கங்களை அடைகிறார்களா என்பதை உறுதி செய்தல். Impact, increased enrollment. State initiatives have led to increased enrollment of girls in schools, particularly in rural and disadvantaged areas. அதிகரித்த சேர்க்கை, மாநில முயற்சிகள் பள்ளிகளில், குறிப்பாக கிராமப்புற மற்றும் பின்தங்கிய பகுதிகளில், பெண்களின் சேர்க்கையை அதிகரிக்க வழிவகுத்தன. Improved retention. State programs have helped improve retention rates of girls in schools, reducing dropout rates and promoting completion of education. மேம்பட்ட தக்கவைப்பு, பள்ளிகளில் பெண் குழந்தைகளின் தக்கவைப்பு விகிதங்களை மேம்படுத்தவும், இடைநிற்றல் விகிதங்களை குறைக்கவும், கல்வியை நிறைவு செய்வதை ஊக்குவிக்கவும் மாநில திட்டங்கள் உதவியுள்ளன. Empowerment. Education has empowered girls to make informed choices about their lives, including health, career, and personal development. அதிகாரமளித்தல், கல்வி, பெண்கள் தங்கள் உடல்நலம், தொழில் மற்றும் தனிப்பட்ட மேம்பாடு உள்ளிட்ட வாழ்க்கையை பற்றிய தகவலறிந்த தேர்வுகளை செய்ய அதிகாரம் அளித்துள்ளது. Challenges. Societal attitudes. Deep-seated societal attitudes and biases against girls' education continue to pose challenges to promoting girls' education. சமூக மனப்பான்மைகள், பெண் கல்விக்கு எதிரான சமூக மனப்பான்மைகள் மற்றும் சார்புகள், பெண் கல்வியை மேம்படுத்துவதில் தொடர்ந்து சவால்களை ஏற்படுத்தி வருகின்றன. Resource constraints. Limited resources and infrastructure in rural and disadvantaged areas can hinder the effectiveness of state initiatives. வளக்கட்டுப்பாடுகள், கிராமப்புற மற்றும் பின்தங்கிய பகுதிகளில் உள்ள வரையறுக்கப்பட்ட வளங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு மாநில முயற்சிகளின் செயல்திறனை தடுக்கலாம். Implementation gaps. Gaps in implementation and monitoring can limit the impact of state policies and programs. செயல்படுத்தல் இடைவெளிகள், செயல்படுத்தல் மற்றும் கண்காணிப்பில் உள்ள இடைவெளிகள் மாநில கொள்கைகள் மற்றும் திட்டங்களின் தாக்கத்தை கட்டுப்படுத்தலாம். Overall, the state plays a vital role in promoting the education of the girl child, and its initiatives have contributed significantly to increasing enrollment, retention, and empowerment of girls. However, addressing societal attitudes and implementation gaps remains crucial to ensuring the long-term success of these initiatives. பெண் குழந்தையின் கல்வியை மேம்படுத்துவதில் அரசு முக்கிய பங்கு வகிக்கிறது, மேலும் அதன் முயற்சிகள் பெண் குழந்தைகளின் சேர்க்கை, தக்கவைப்பு மற்றும் அதிகாரமளிப்பை அதிகரிப்பதில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கியுள்ளன. இருப்பினும், இந்த முயற்சிகளின் நீண்டகால வெற்றியை உறுதி செய்வதற்கு சமூக மனப்பான்மைகள் மற்றும் செயல்படுத்தல் இடைவெளிகளை நிவர்த்தி செய்வது மிக முக்கியமானது. இந்தியாவில் உயர்கல்வி தொடர்பான சவால்களை பற்றி விவாதிக்கவும், இது தொடர்பாக எடுக்க வேண்டிய திருத்த நடவடிக்கைகளையும் பரிந்துரைக்கவும்.
இந்தியாவில் உயர்கல்வித்துறை ஹையர் எஜுகேஷன் செக்டர் மிகப்பெரியது மற்றும் வேகமாக வளர்ந்து வரும் ஒன்றாகும். இருப்பினும் இது தரம், அணுகல் மற்றும் வேலைவாய்ப்பு திறன் ஆகியவற்றில் பல முக்கிய சவால்களை எதிர்கொள்கிறது. இந்திய உயர்கல்வித்துறையின் முக்கிய சவால்கள் மற்றும் அதற்கான தீர்வுகள் கீழே விவாதிக்கப்பட்டுள்ளன. முக்கிய சவால்கள். கீ சேலஞ்சஸ்: குறைந்த மொத்தச் சேர்க்கை விகிதம் லோ gross enrollment ratio இந்தியாவில் பள்ளிக் கல்வியை முடிக்கும் மாணவர்களில் சுமார் 27 முதல் 28 விழுக்காடு வரை பேர் மட்டுமே உயர்கல்விக்கு செல்கின்றனர். வளர்ந்த நாடுகளுடன் ஒப்பிடுகையில் 50 விழுக்காடுக்கும் மேல் இது மிகவும் குறைவு. கல்வியின் தரம் மற்றும் உள்கட்டமைப்பு குவாலிட்டி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் IIT, IIM போன்ற சில உயர் நிறுவனங்களைத் தவிர பெரும்பாலான கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் உலகத்தரமான உள்கட்டமைப்பு, ஆய்வகங்கள் மற்றும் நூலக வசதிகள் இல்லை. பல தனியார் கல்லூரிகள் வெறும் வணிக நோக்கில் செயல்படுகின்றன. தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள் பற்றாக்குறை ஃபேக்கல்டி ஷார்ட்டேஜ் மத்திய மற்றும் மாநில பல்கலைக்கழகங்களில் 30 விழுக்காடு முதல் 40 விழுக்காடு வரையிலான ஆசிரியர் பணியிடங்கள் காலியாகவே உள்ளன. மேலும் தற்காலிக ஆசிரியர்களைக் கொண்டு வகுப்புகளை நடத்துவது கல்வியின் தரத்தை பாதிக்கிறது. வேலைவாய்ப்பு திறன் இடைவெளி ஸ்கில்ஸ் கேப்: பட்டம் பெறும் மாணவர்களில் பெரும்பாலானோர் நேரடியாக வேலைக்கு செல்லும் தகுதியுடன் எம்ப்ளாயபிலிட்டி இருப்பதில்லை. பாடத்திட்டத்திற்கும் தொழில்துறை தேவைகளுக்கும் இண்டஸ்ட்ரி ரிக்வயர்மெண்ட்ஸ் இடையே பெரிய இடைவெளி உள்ளது. ஆராய்ச்சி மற்றும் புத்தாக்கம் ரீசர்ச் அண்ட் இனோவேஷன்: இந்தியாவில் ஆராய்ச்சிக்கான நிதி ஒதுக்கீடு மிகவும் குறைவு. பெரும்பாலான மாணவர்கள் மனப்பாடம் செய்து தேர்வு எழுதும் முறையிலேயே பயிற்றுவிக்கப்படுகிறார்களே தவிர அவர்களிடம் ஆராய்ச்சி மனப்பான்மை ஊக்குவிக்கப்படுவதில்லை. பரிந்துரைக்கப்படும் திருத்த நடவடிக்கைகள் சஜெஸ்டட் கரெக்டிவ் மெஷர்ஸ்: இந்த சவால்களைச் சமாளிக்க பின்வரும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். பாடத்திட்ட சீர்திருத்தம் கரிக்குலம் ரீஃபார்ம். தொழில்சார் கல்வி ஏட்டுச்சுரைக்காயாக இல்லாமல் செய்முறை பயிற்சிகளுக்கு பிராக்டிக்கல் ட்ரெய்னிங் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். தொழில்துறை இணைப்பு: பாடத்திட்டங்களை வடிவமைப்பதில் முன்னணி நிறுவனங்களின் நிபுணர்களை ஈடுபடுத்த வேண்டும். கட்டாய தொழிற்பயிற்சி இன்டர்ன்ஷிப்ஸ் முறையை அமல்படுத்த வேண்டும். தொழில்நுட்ப பயன்பாடு டிஜிட்டல் இன்டகிரேஷன்: கிராமப்புற மற்றும் நகர்ப்புற மாணவர்களுக்கிடையேயான இடைவெளியை குறைக்க ஆன்லைன் வகுப்புகள், டிஜிட்டல் நூலகங்கள் மற்றும் ஸ்வயம் போன்ற இணையவழி கற்றல் தளங்களை வலுப்படுத்த வேண்டும். ஆராய்ச்சிக்கு முக்கியத்துவம் ஃபோக்கஸ் ஆன் ரீசர்ச்: தேசிய ஆராய்ச்சி அறக்கட்டளை நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் NRF மூலம் அதிக நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் புதிய கண்டுபிடிப்புகளில் ஈடுபட காப்புரிமை பேட்டன்ட் பெறுவதை எளிதாக்க வேண்டும். தேசிய கல்விக் கொள்கை 2020 அமலாக்கம் இம்ப்ளிமெண்டிங் NEP 2020. பல்துறை கல்வி மல்டிடிசிப்ளினரி எஜுகேஷன்: பொறியியல் படிக்கும் மாணவர் இசை அல்லது வரலாற்றையும் படிக்கும் வகையில் நெகிழ்வான தன்மையை கொண்டுவர வேண்டும். கல்லூரிகளுக்கு கூடுதல் தன்னாட்சி அதிகாரம் ஆட்டோனமி வழங்கப்பட வேண்டும். ஆசிரியர் மேம்பாடு ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட்: காலி பணியிடங்களை நிரப்புவதுடன் பேராசிரியர்களுக்கு தொடர்ச்சியான திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை வழங்க வேண்டும். ஆராய்ச்சி மற்றும் கற்பித்தல் திறனைக் கொண்டு அவர்களின் பதவி உயர்வு நிர்ணயிக்கப்பட வேண்டும். முடிவுரை: இந்தியாவின் மக்கள் தொகை ஈவுத்தொகை டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் எனப்படும் இளைஞர் சக்தியை சரியாக பயன்படுத்த வேண்டுமெனில் உயர்கல்வியில் தரமான மாற்றங்கள் அவசியம். உள்கட்டமைப்பு மற்றும் ஆராய்ச்சியில் முதலீடு செய்வதன் மூலமே இந்தியா உலகளாவிய அறிவுசார் வல்லரசாக குளோபல் நாலேஜ் சூப்பர் பவர் மாற முடியும். Discuss the challenges related to higher education in India. Also suggest the corrective measures that need to be taken in this regard. இந்தியாவில் உயர்கல்வி தொடர்பான சவால்களை பற்றி விவாதிக்கவும் இது தொடர்பாக எடுக்க வேண்டிய திருத்த நடவடிக்கைகளையும் பரிந்துரைக்கவும். Higher education in India faces several challenges that hinder its quality and accessibility. இந்தியாவில் உயர்கல்வி அதன் தரம் மற்றும் அணுகலை தடுக்கும் பல சவால்களை எதிர்கொள்கிறது. Challenges: access and equity. Limited access to higher education, particularly for marginalized communities, women, and people with disabilities, is a significant challenge. அணுகல் மற்றும் சமத்துவம்:
உயர்கல்விக்கான வரையறுக்கப்பட்ட அணுகல், குறிப்பாக விளிம்புநிலை சமூகங்கள், பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க சவாலாகும். Quality and relevance. The quality of education is often compromised due to outdated curricula, inadequate infrastructure, and lack of qualified faculty. தரம் மற்றும் பொருத்தம், காலாவதியான பாடத்திட்டங்கள், போதுமான உள்கட்டமைப்பு இல்லாதது மற்றும் தகுதிவாய்ந்த ஆசிரியர்களின் பற்றாக்குறை காரணமாக கல்வியின் தரம் பெரும்பாலும் சமரசம் செய்யப்படுகிறது. Funding and resources. Insufficient funding and resources lead to inadequate infrastructure, outdated equipment, and limited research opportunities. நிதி மற்றும் வளங்கள். போதுமான நிதி மற்றும் வளங்கள், போதுமான உள்கட்டமைப்பு இல்லாதது, காலாவதியான உபகரணங்கள் மற்றும் வரையறுக்கப்பட்ட ஆராய்ச்சி வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கிறது. Regulatory framework. The regulatory framework is often criticized for being overly bureaucratic, which can hinder innovation and autonomy in higher education institutions. ஒழுங்குமுறை கட்டமைப்பு. ஒழுங்குமுறை கட்டமைப்பு பெரும்பாலும் அதிகப்படியான அதிகாரத்துவமாக இருப்பதாக விமர்சிக்கப்படுகிறது, இது உயர்கல்வி நிறுவனங்களில் புதுமை மற்றும் சுயாட்சியை தடுக்கலாம். Employability. Many graduates lack the skills and competencies required by the industry, making them less employable. வேலைவாய்ப்பு. பல பட்டதாரிகளுக்கு தொழில்துறைக்கு தேவையான திறன்கள் மற்றும் திறன்கள் இல்லாததால் அவர்கள் வேலைவாய்ப்பு குறைவாக உள்ளனர், இதனால் அவர்கள் வேலைவாய்ப்பு குறைவாக உள்ளனர். Corrective measures. திருத்த நடவடிக்கைகள். Increase funding. Increase public funding for higher education to improve infrastructure, faculty quality, and research opportunities. நிதியை அதிகரித்தல், உள்கட்டமைப்பு, ஆசிரியர்களின் தரம் மற்றும் ஆராய்ச்சி வாய்ப்புகளை மேம்படுத்த உயர்கல்விக்கான பொது நிதியை அதிகரித்தல். Improve access and equity. Implement policies and programs to increase access to higher education for marginalized communities, women, and people with disabilities. அணுகல் மற்றும் சமத்துவத்தை மேம்படுத்துதல். விளிம்புநிலை சமூகங்கள், பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உயர்கல்விக்கான அணுகலை அதிகரிக்க கொள்கைகள் மற்றும் திட்டங்களை செயல்படுத்துதல். Curriculum reform. Update curricula to make them more relevant to industry needs and focus on developing skills and competencies. பாடத்திட்ட சீர்திருத்தம். தொழில்துறை தேவைகளுக்கு மிகவும் பொருத்தமானதாக மாற்ற பாடத்திட்டங்களை புதுப்பித்தல் மற்றும் திறன்களை வளர்ப்பதில் கவனம் செலுத்துதல். Faculty development. Provide training and development opportunities for faculty to improve their teaching and research skills. ஆசிரியர் மேம்பாடு. ஆசிரியர்களின் கற்பித்தல் மற்றும் ஆராய்ச்சி திறன்களை மேம்படுத்த பயிற்சி மற்றும் மேம்பாட்டு வாய்ப்புகளை வழங்குதல். Promote autonomy. Encourage autonomy in higher education institutions to promote innovation and excellence. சுயாட்சியை ஊக்குவித்தல். புதுமை மற்றும் சிறப்பை ஊக்குவிக்க உயர்கல்வி நிறுவனங்களில் சுயாட்சியை ஊக்குவித்தல். Industry-academia collaboration. Foster collaboration between industry and academia to improve employability and relevance of education. தொழில் கல்வி ஒத்துழைப்பு. வேலைவாய்ப்பு மற்றும் கல்வியின் பொருத்தத்தை மேம்படுத்த தொழில் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு இடையே ஒத்துழைப்பை வளர்ப்பது. Quality assurance. Establish robust quality assurance mechanisms to ensure that higher education institutions meet certain standards. தர உறுதி. உயர்கல்வி நிறுவனங்கள் சில தரநிலைகளை பூர்த்தி செய்வதை உறுதி செய்ய வலுவான தர உறுதி வழிமுறைகளை நிறுவுதல். Leverage technology. Leverage technology to improve access to higher education, particularly for marginalized communities and remote areas. தொழில்நுட்பத்தை பயன்படுத்துங்கள். உயர்கல்விக்கான அணுகலை மேம்படுத்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துங்கள், குறிப்பாக விளிம்புநிலை சமூகங்கள் மற்றும் தொலைதூர பகுதிகளுக்கு. By addressing these challenges and implementing corrective measures, India can improve the quality and accessibility of higher education, making it more relevant to the needs of the industry and society. இந்தச் சவால்களை எதிர்கொள்வதன் மூலமும் சரியான நடவடிக்கைகளை செயல்படுத்துவதன் மூலமும் இந்தியா உயர்கல்வியின் தரம் மற்றும் அணுகலை மேம்படுத்த முடியும், இது தொழில்துறை மற்றும் சமூகத்தின் தேவைகளுக்கு மிகவும் பொருத்தமானதாக மாற்றும்.
கல்வி மற்றும் சுகாதாரத்துறையில் டிஜிட்டல் பிளவின் தாக்கங்களை பற்றி விவாதிக்கவும். டிஜிட்டல் பிளவு டிஜிட்டல் டிவைட் என்பது தகவல் தொழில்நுட்பம், இணையம் மற்றும் மின்னணு சாதனங்களை அணுகக்கூடியவர்களுக்கும், பொதுவாக நகர்ப்புற மற்றும் வசதி படைத்தவர்கள், அவற்றை அணுக முடியாதவர்களுக்கும், பொதுவாக கிராமப்புற மற்றும் ஏழை மக்கள் இடையிலான இடைவெளியாகும். கல்வி மற்றும் சுகாதாரத்துறையில் இந்த டிஜிட்டல் பிளவு ஏற்படுத்தும் தாக்கங்கள் மற்றும் விளைவுகள் பற்றிய விரிவான அலசல் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. கல்வித்துறையில் டிஜிட்டல் பிளவின் தாக்கங்கள். கல்வித்துறையில் டிஜிட்டல் பிளவு என்பது மாணவர்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளில் சமத்துவமின்மையை உருவாக்குகிறது. கற்றல் வாய்ப்பு மறுப்பு ஆக்சஸ் டு லேர்னிங். கொரோனா காலத்தில் பள்ளிகள் மூடப்பட்டபோது இணைய வசதி மற்றும் ஸ்மார்ட் போன் இல்லாத கிராமப்புற ஏழை மாணவர்கள் கல்வி கற்க முடியாமல் தவித்தனர். இது கற்றல் இழப்பு லேர்னிங் லாஸ் அதிகரிக்க காரணமாக அமைந்தது. கல்வி வளங்களின் சமத்துவமின்மை. நகர்ப்புற மாணவர்கள் இணையம் மூலம் உலகத்தரம் வாய்ந்த கல்வி பொருட்கள், வீடியோக்கள் மற்றும் ஆன்லைன் நூலகங்களை பயன்படுத்துகின்றனர். ஆனால் இணைய வசதியற்ற மாணவர்கள் வெறும் பாடப்புத்தகங்களை மட்டுமே நம்பியிருக்க வேண்டியுள்ளது. எதிர்கால வேலைவாய்ப்பு பாதிப்பு. இன்றைய வேலைவாய்ப்புகள் கணினி அறிவு மற்றும் டிஜிட்டல் திறன்களைச் சார்ந்தே உள்ளன. டிஜிட்டல் கல்வி கிடைக்காத மாணவர்கள் எதிர்கால வேலைச் சந்தையில் போட்டியிட முடியாமல் பின்தங்கிவிடுகின்றனர். வீட்டுப்பாட இடைவெளி ஹோம்வொர்க் கேப். பல வீட்டுப்பாடங்கள் மற்றும் செயல்திட்டங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் இணைய தேடல் அவசியம். வீட்டில் இணைய வசதி இல்லாத மாணவர்கள் இவற்றைச் சரியாகச் செய்ய முடியாமல் சிரமப்படுகின்றனர். சுகாதாரத்துறையில் டிஜிட்டல் பிளவின் தாக்கங்கள். சுகாதாரத்துறையில் டிஜிட்டல்மயமாக்கல் அதிகரித்து வரும் வேளையில் டிஜிட்டல் பிளவு என்பது ஒருவரின் உடல்நலம் மற்றும் உயிரை காக்கும் வாய்ப்பை தடுக்கிறது. தொலைதூர மருத்துவ அணுகல் டெலிமெடிசின் ஆக்சஸ். தொலைதூர மருத்துவம் டெலிமெடிசன் மூலம் கிராமப்புற மக்கள் நகரத்தில் உள்ள நிபுணத்துவ மருத்துவர்களிடம் ஆலோசனை பெற முடியும். ஆனால் இணைய வேகம் குறைவு மற்றும் தொழில்நுட்ப அறிவு இல்லாததால் கிராமப்புற மக்களால் இந்த வசதியை முழுமையாக பயன்படுத்த முடிவதில்லை. சேவை முன்பதிவில் சிக்கல். பெரிய அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறவோ அல்லது தடுப்பூசி செலுத்தவோ உதாரணமாக கோவன் தளம் ஆன்லைனில் முன்பதிவு செய்ய வேண்டிய நிலை உள்ளது. ஸ்மார்ட் போன் பயன்படுத்த தெரியாத முதியவர்கள் மற்றும் ஏழைகள் இதனால் பாதிக்கப்படுகின்றனர். சுகாதார விழிப்புணர்வு. உடல்நலம் சார்ந்த முக்கிய தகவல்கள், நோய் தடுப்பு முறைகள் போன்றவை சமூக ஊடகங்கள் மற்றும் இணையம் வழியாகவே அதிகம் பரப்பப்படுகின்றன. டிஜிட்டல் தொடர்பு இல்லாதவர்கள் இத்தகைய முக்கிய தகவல்களை தாமதமாகவே பெறுகின்றனர். டிஜிட்டல் சுகாதார பதிவேடுகள் டிஜிட்டல் ஹெல்த் ரெக்கார்ட்ஸ். அரசு கொண்டு வரும் ஆயுஷ்மான் பாரத் போன்ற டிஜிட்டல் சுகாதார அட்டை திட்டங்களின் பலன்களை பெற டிஜிட்டல் பதிவு அவசியம். தொழில்நுட்ப அறிவு இல்லாததால் பலர் அரசின் காப்பீட்டு திட்டங்களில் சேர முடியாமல் போகிறது. இந்த பிளவை குறைப்பதற்கான வழிகள் பிரிட்ஜிங் தி கேப். உள்கட்டமைப்பு. பாரத் நெட் போன்ற திட்டங்கள் மூலம் அனைத்து கிராமங்களுக்கும் அதிவேக இணைய வசதியை உறுதி செய்தல். மலிவு விலை சாதனங்கள். மாணவர்களுக்கும் ஏழை மக்களுக்கும் குறைந்த விலையில் டேப்லெட்டுகள் அல்லது ஸ்மார்ட் போன்கள் கிடைக்கச் செய்தல். டிஜிட்டல் எழுத்தறிவு டிஜிட்டல் லிட்டரசி. பள்ளி பாடத்திட்டத்திலும் முதியோர்களுக்கான வகுப்புகள் மூலமும் கணினி மற்றும் இணையத்தை பயன்படுத்தும் பயிற்சியை வழங்குதல். முடிவுரை. டிஜிட்டல் பிளவு என்பது வெறும் தொழில்நுட்ப பிரச்சினை மட்டுமல்ல, அது ஒரு சமூக பிரச்சினை. கல்வி மற்றும் சுகாதாரம் ஆகியவை அடிப்படை உரிமைகள். அவை தொழில்நுட்பம் உள்ளவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும் என்ற நிலையை மாற்றி அனைவருக்கும் கிடைக்கச் செய்வதே உண்மையான வளர்ச்சியாகும். Discuss the impacts of the digital divide on the education and the health sector. கல்வி மற்றும் சுகாதாரத்துறையில் டிஜிட்டல் பிளவின் தாக்கங்களை பற்றி விவாதிக்கவும். The digital divide has profound impacts on both the education and health sectors, exacerbating existing inequalities and hindering progress. டிஜிட்டல் பிளவு கல்வி மற்றும் சுகாதாரத் துறைகள் இரண்டிலும் ஆழமான தாக்கங்களை ஏற்படுத்துகிறது. இது ஏற்கனவே உள்ள ஏற்றத்தாழ்வுகளை அதிகரிக்கிறது மற்றும் முன்னேற்றத்தை தடுக்கிறது.
Education sector impacts கல்வித்துறை தாக்கங்கள். Limited access to resources. Students without digital access miss out on online learning materials, falling behind their peers and facing potential dropouts, especially during emergencies like COVID-19. வளங்களுக்கான வரையறுக்கப்பட்ட அணுகல். டிஜிட்டல் அணுகல் இல்லாத மாணவர்கள் ஆன்லைன் கற்றல் பொருட்களை இழக்கிறார்கள், தங்கள் சகாக்களுடன் பின்தங்குகிறார்கள் மற்றும் சாத்தியமான இடைநிறுத்தங்களை எதிர்கொள்கிறார்கள், குறிப்பாக COVID-19 போன்ற அவசர நிலைகளின் போது. Widening achievement gap. Wealthier students benefit from personalized learning apps, AI tutors, and online test prep, while poorer students face outdated materials and limited opportunities. சாதனை இடைவெளி விரிவடைகிறது. பணக்கார மாணவர்கள் தனிப்பயனாக்கப்பட்ட கற்றல் பயன்பாடுகள், AI ஆசிரியர்கள் மற்றும் ஆன்லைன் தேர்வு தயாரிப்பு மூலம் பயனடைகிறார்கள். அதே நேரத்தில் ஏழை மாணவர்கள் காலாவதியான பொருட்கள் மற்றும் வரையறுக்கப்பட்ட வாய்ப்புகளை எதிர்கொள்கின்றனர். Digital illiteracy. Teachers and students alike struggle with digital platforms, hindering effective learning and teaching. டிஜிட்டல் கல்வியறிவின்மை. ஆசிரியர்களும் மாணவர்களும் டிஜிட்டல் தளங்களுடன் போராடுகிறார்கள், பயனுள்ள கற்றல் மற்றும் கற்பித்தலை தடுக்கிறார்கள். Long-term economic inequality. Unequal digital learning leads to fewer qualifications, lower job prospects, and perpetuated poverty cycles. நீண்டகால பொருளாதார சமத்துவமின்மை. சமமற்ற டிஜிட்டல் கற்றல் குறைவான தகுதிகள், குறைந்த வேலை வாய்ப்புகள் மற்றும் நீடித்த வறுமை சுழற்சிகளுக்கு வழிவகுக்கிறது. Health sector impacts சுகாதாரத்துறை தாக்கங்கள். Limited access to healthcare. The digital divide hinders the adoption of telemedicine, particularly in rural areas, where patients struggle to access digital platforms. சுகாதார பராமரிப்புக்கான வரையறுக்கப்பட்ட அணுகல். டிஜிட்டல் பிளவு தொலை மருத்துவத்தை ஏற்றுக்கொள்வதை தடுக்கிறது, குறிப்பாக கிராமப்புறங்களில் நோயாளிகள் டிஜிட்டல் தளங்களை அணுக போராடுகிறார்கள். Health information access. Low-income households face challenges in accessing health information and services due to lack of devices and internet connectivity. சுகாதார தகவல் அணுகல். சாதனங்கள் மற்றும் இணைய இணைப்பு இல்லாததால் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்கள் சுகாதார தகவல் மற்றும் சேவைகளை அணுகுவதில் சவால்களை எதிர்கொள்கின்றன. Telehealth disparities. Rural patients are disproportionately affected, with only 20% able to utilize telehealth services in some cases. தொலைதூர சுகாதார ஏற்றத்தாழ்வுகள். கிராமப்புற நோயாளிகள் விகிதாச்சாரமாக பாதிக்கப்படுகின்றனர், சில சந்தர்ப்பங்களில் 20% பேர் மட்டுமே தொலைதூர சுகாதார சேவைகளை பயன்படுத்த முடிகிறது. Bridging the divide. பிளவை தணித்தல். To address these disparities, governments, organizations, and tech companies are working together. இந்த ஏற்றத்தாழ்வுகளை நிவர்த்தி செய்ய அரசாங்கங்கள், நிறுவனங்கள் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனங்கள் இணைந்து செயல்படுகின்றன. Improve digital infrastructure. Invest in internet connectivity, devices, and digital literacy programs. டிஜிட்டல் உள்கட்டமைப்பை மேம்படுத்துதல், இணைய இணைப்பு, சாதனங்கள் மற்றும் டிஜிட்டல் கல்வியறிவு திட்டங்களில் முதலீடு செய்தல். Promote digital equity. Ensure equal access to digital resources, including online learning materials and healthcare services. டிஜிட்டல் சமத்துவத்தை ஊக்குவித்தல், ஆன்லைன் கற்றல் பொருட்கள் மற்றும் சுகாதார சேவைகள் உள்ளிட்ட டிஜிட்டல் வளங்களுக்கு சமமான அணுகலை உறுதி செய்தல். Develop inclusive solutions. Create culturally relevant and accessible digital content, and provide training for educators and healthcare professionals. உள்ளடக்கிய தீர்வுகளை உருவாக்குதல், கலாச்சார ரீதியாக பொருத்தமான மற்றும் அணுகக்கூடிய டிஜிட்டல் உள்ளடக்கத்தை உருவாக்குதல் மற்றும் கல்வியாளர்கள் மற்றும் சுகாதார நிபுணர்களுக்கு பயிற்சி அளித்தல். Implement policy initiatives. Develop and implement policies that support digital inclusion, such as subsidized broadband plans and public Wi-Fi expansion. கொள்கை முன்முயற்சிகளை செயல்படுத்துதல், மானிய விலையில் பிராட்பேண்ட் திட்டங்கள் மற்றும் பொது வைஃபை விரிவாக்கம் போன்ற டிஜிட்டல் உள்ளடக்கத்தை ஆதரிக்கும் கொள்கைகளை உருவாக்கி செயல்படுத்துதல். இந்தியாவில் கிராமப்புற கல்வியின் உடைந்த நிர்வாக முறையை சரிசெய்து மீண்டும் உயிர்ப்பிப்பதற்கு பள்ளி மேலாண்மை மற்றும் நிர்வாகத்தில் பரவலாக்கம் முக்கியமானது. விவாதிக்கவும்.
இந்தியாவில் கிராமப்புற கல்வியில் நிலவும் தேக்க நிலை, ஆசிரியர் பற்றாக்குறை மற்றும் உள்கட்டமைப்பு குறைபாடுகள் ஆகியவை உடைந்த நிர்வாக முறைக்கு புரோக்கன் கவர்னன்ஸ் சிஸ்டம் சான்றுகளாக உள்ளன. டெல்லி அல்லது மாநில தலைநகர்களில் இருந்து எடுக்கப்படும் முடிவுகள் கடைக்கோடி கிராமத்தின் தேவையை பூர்த்தி செய்வதில்லை. எனவே பள்ளி நிர்வாகத்தில் அதிகார பரவலாக்கம் டீசென்ட்ரலைசேஷன் என்பது வெறும் நிர்வாக மாற்றம் மட்டுமல்ல, அது கிராமப்புற கல்வியை மீட்டெடுப்பதற்கான ஒரு உயிர்நாடியாகும். இதனை பற்றிய விரிவான விவாதம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. தற்போதைய மையப்படுத்தப்பட்ட முறையின் தோல்வி ஃபெயிலியர் ஆஃப் சென்ட்ரலைஸ்ட் சிஸ்டம். தற்போதைய மேலிருந்து கீழ் டாப் டவுன் அணுகுமுறையில் பல சிக்கல்கள் உள்ளன. கண்காணிப்பு இல்லாமை. மாவட்ட தலைநகரில் இருக்கும் கல்வி அதிகாரியால் தொலைதூர கிராமத்தில் உள்ள பள்ளி ஆசிரியர் தினமும் வருகிறாரா என்பதை துல்லியமாக கண்காணிக்க முடிவதில்லை. இது ஆசிரியர் வருகையின்மைக்கு டீச்சர் ஆப்சன்டியிசம் வழிவகுக்கிறது. தாமதமான முடிவுகள். ஒரு பள்ளியின் மேற்கூரை ஒழுகினால் அதைச் சரிசெய்ய மாநில அல்லது மாவட்ட அளவில் நிதி ஒப்புதல் பெற மாதக்கணக்கில் காத்திருக்க வேண்டியுள்ளது. பொறுப்புக்கூறல் இன்மை. ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி தலைமை உள்ளூர் மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள் அல்ல என்ற மனநிலை உள்ளது. அவர்கள் உயர் அதிகாரிகளுக்கு மட்டுமே பயப்படுகிறார்கள். அதிகார பரவலாக்கம் எவ்வாறு தீர்வாகும்? How decentralization helps? அதிகார பரவலாக்கம் என்பது அதிகாரத்தை மாநில அரசிடமிருந்து உள்ளாட்சி அமைப்புகள், பஞ்சாயத்தி ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மற்றும் பள்ளி மேலாண்மை குழுக்களுக்கு SMCS மாற்றுவதாகும். சமூக பங்கேற்பு மற்றும் உரிமை. கம்யூனிட்டி ஓனர்ஷிப். கிராமப்புற மக்கள் தங்கள் பள்ளியை அரசாங்க பள்ளி என்று பார்ப்பதை விட நமது ஊர் பள்ளி என்று பார்க்கத் தொடங்கும்போது மாற்றம் நிகழ்கிறது. பள்ளி மேலாண்மை குழுக்கள் SMCS மூலம் பெற்றோர்கள் பள்ளியின் செயல்பாட்டில் நேரடியாக பங்காற்றுகின்றனர். பொறுப்புக்கூறலை உறுதி செய்தல். என்ஃபோர்சிங் அக்கவுண்டபிலிட்டி. உள்ளூர் கிராம பஞ்சாயத்து அல்லது SMCக்கு ஆசிரியர்களின் வருகையை கண்காணிக்கும் அதிகாரம் வழங்கப்பட்டால் ஆசிரியர் வருகைப்பதிவு சீராகும். ஆசிரியர் பற்றாக்குறையை உணர்ந்து உள்ளூர் அளவிலேயே தற்காலிக ஆசிரியர்களை நியமிக்க சமூகத்தால் முடியும். தேவைகளை துல்லியமாக அறிதல். லோக்கல் கண்டெக்ஸ்டுவல் பிளானிங். ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒவ்வொரு தேவை இருக்கும். சில இடங்களில் போக்குவரத்து வசதி தேவைப்படலாம். சில இடங்களில் சத்துணவு கூடத்தில் பிரச்சனை இருக்கலாம். உள்ளூர் நிர்வாகத்திடம் அதிகாரம் இருந்தால் மாநில தலைநகரை எதிர்பார்க்காமல் உடனடி தேவைகளை குடிநீர், கழிப்பறை பழுது உள்ளூர் நிதியிலிருந்தே சரிசெய்ய முடியும். வளங்களைச் சரியாக பயன்படுத்துதல். மத்திய, மாநில அரசுகள் அனுப்பும் நிதியை எப்படி செலவிடுவது என்பதை பள்ளி தலைமையாசிரியரும் பெற்றோர்களும் இணைந்து முடிவு செய்யும்போது ஊழல் குறைவதோடு நிதியும் வீணாகாமல் தடுக்கப்படுகிறது. சவால்கள் மற்றும் தீர்வுகள். சேலஞ்சஸ். வே ஃபார்வர்ட். பரவலாக்கம் என்பது ஒரு சிறந்த தீர்வாக இருந்தாலும் நடைமுறையில் சில சவால்கள் உள்ளன. திறன் பற்றாக்குறை. பல கிராமப்புற பெற்றோர்களுக்கு கல்வி அறிவு குறைவு என்பதால் பள்ளி நிர்வாகத்தில் அவர்களால் முழுமையாக பங்காற்ற முடிவதில்லை. தீர்வு. SMC உறுப்பினர்களுக்கு முறையான பயிற்சி அளிக்கப்பட வேண்டும். உள்ளூர் அரசியல். பள்ளி நிர்வாகத்தில் உள்ளூர் சாதிய மற்றும் அரசியல் மோதல்கள் ஊடுருவ வாய்ப்புள்ளது. தீர்வு. வெளிப்படையான நிர்வாகம் மற்றும் சமூக தணிக்கை. சோஷியல் ஆடிட் முறை அவசியம். முடிவுரை. இந்திய கிராமப்புற கல்வியை மீண்டும் உயிர்ப்பிக்க பள்ளிகள் தனித்தீவுகளாகச் செயல்படாமல் சமூகத்துடன் பின்னி பிணைந்து செயல்பட வேண்டும். நிர்வாக அதிகாரம், நிதி அதிகாரம் மற்றும் கண்காணிப்பு அதிகாரம் ஆகிய மூன்றும் உள்ளூர் மட்டத்திற்கு மாற்றப்படும்போது மட்டுமே கிராமப்புற கல்வியில் உண்மையான மறுமலர்ச்சி ஏற்படும். Decentralization in school management and governance is the key for fixing and reviving the broken governance system of rural education in India. Discuss. இந்தியாவில் கிராமப்புற கல்வியின் உடைந்த நிர்வாக முறையை சரிசெய்து மீண்டும் உயிர்ப்பிப்பதற்கு பள்ளி மேலாண்மை மற்றும் நிர்வாகத்தில் பரவலாக்கம் முக்கியமானது. விவாதிக்கவும். Decentralization in school management and governance can be a crucial step in reviving the broken governance system of rural education in India. By empowering local communities and giving them more control over their schools, decentralization can lead to more effective and responsive governance,
இந்தியாவில் கிராமப்புற கல்வியின் உடைந்த நிர்வாக முறையை மீட்டெடுப்பதில் பள்ளி மேலாண்மை மற்றும் நிர்வாகத்தில் பரவலாக்கம் ஒரு முக்கியமான படியாக இருக்கலாம். உள்ளூர் சமூகங்களுக்கு அதிகாரம் அளிப்பதன் மூலமும் அவர்களின் பள்ளிகள் மீது அவர்களுக்கு அதிக கட்டுப்பாட்டை வழங்குவதன் மூலமும் பரவலாக்கம் மிகவும் பயனுள்ள மற்றும் பதிலளிக்கக்கூடிய நிர்வாகத்திற்கு வழிவகுக்கும். Benefits of decentralization: increased community participation. Decentralization can lead to increased community participation in school decision making, ensuring that schools are more responsive to local needs and priorities. அதிகரித்த சமூக பங்கேற்பு. பரவலாக்கம் பள்ளி முடிவெடுப்பதில் சமூக பங்களிப்பை அதிகரிக்க வழிவகுக்கும். பள்ளிகள் உள்ளூர் தேவைகள் மற்றும் முன்னுரிமைகளுக்கு மிகவும் பதிலளிக்கக்கூடியவை என்பதை உறுதி செய்யும். Improved accountability. Decentralization can improve accountability, as local stakeholders are more invested in the success of their schools and can hold school administrators accountable for their actions. மேம்பட்ட பொறுப்புக்கூறல். உள்ளூர் பங்குதாரர்கள் தங்கள் பள்ளிகளின் வெற்றியில் அதிக முதலீடு செய்யப்படுவதால் பள்ளி நிர்வாகிகளை அவர்களின் செயல்களுக்கு பொறுப்பேற்க வைக்க முடியும் என்பதால் பரவலாக்கம் பொறுப்புணர்வை மேம்படுத்தலாம். Contextualized solutions. Decentralization can allow for more contextualized solutions, as local stakeholders are better positioned to understand the unique challenges and opportunities facing their schools. சூழல் சார்ந்த தீர்வுகள். உள்ளூர் பங்குதாரர்கள் தங்கள் பள்ளிகள் எதிர்கொள்ளும் தனித்துவமான சவால்கள் மற்றும் வாய்ப்புகளை புரிந்துகொள்ள சிறந்த நிலையில் இருப்பதால் பரவலாக்கம் அதிக சூழல் சார்ந்த தீர்வுகளை அனுமதிக்கும். Challenges and limitations. Capacity building. Decentralization requires capacity building at the local level, including training and support for school administrators, teachers, and community members. திறன் மேம்பாடு. பள்ளி நிர்வாகிகள், ஆசிரியர்கள் மற்றும் சமூக உறுப்பினர்களுக்கான பயிற்சி மற்றும் ஆதரவு உட்பட உள்ளூர் மட்டத்தில் திறன் மேம்பாடு பரவலாக்கத்திற்கு தேவைப்படுகிறது. Resource allocation. Decentralization requires adequate resource allocation, including funding and infrastructure, to support effective school governance and management. வள ஒதுக்கீடு. பயனுள்ள பள்ளி நிர்வாகம் மற்றும் நிர்வாகத்தை ஆதரிக்க நிதி மற்றும் உள்கட்டமைப்பு உள்ளிட்ட போதுமான வள ஒதுக்கீடு பரவலாக்கத்திற்கு தேவைப்படுகிறது. Equity and inclusion. Decentralization can exacerbate existing inequities if not implemented carefully, with more affluent communities having greater access to resources and opportunities. சமத்துவம் மற்றும் உள்ளடக்கம். பரவலாக்கம் கவனமாக செயல்படுத்தப்படாவிட்டால் ஏற்கனவே உள்ள ஏற்றத்தாழ்வுகளை அதிகரிக்கக்கூடும், மேலும் அதிக வசதி படைத்த சமூகங்கள் வளங்கள் மற்றும் வாய்ப்புகளை அதிக அளவில் அணுகும். பெஸ்ட் பிராக்டிசஸ். சிறந்த நடைமுறைகள். Community-led school management. Community-led school management committees can be effective in promoting decentralization and community participation in school governance. சமூகம் தலைமையிலான பள்ளி மேலாண்மை. சமூகம் தலைமையிலான பள்ளி மேலாண்மை குழுக்கள் பள்ளி நிர்வாகத்தில் பரவலாக்கம் மற்றும் சமூக பங்களிப்பை ஊக்குவிப்பதில் பயனுள்ளதாக இருக்கும். Capacity building and training. Providing capacity building and training for local stakeholders, including school administrators, teachers, and community members, is essential for effective decentralization. திறன் மேம்பாடு மற்றும் பயிற்சி. பள்ளி நிர்வாகிகள், ஆசிரியர்கள் மற்றும் சமூக உறுப்பினர்கள் உள்ளிட்ட உள்ளூர் பங்குதாரர்களுக்கு திறன் மேம்பாடு மற்றும் பயிற்சியை வழங்குவது பயனுள்ள பரவலாக்கத்திற்கு அவசியம். Participatory planning. Participatory planning processes can help ensure that local needs and priorities are taken into account in school governance and management. பங்கேற்பு திட்டமிடல். பள்ளி நிர்வாகம் மற்றும் நிர்வாகத்தில் உள்ளூர் தேவைகள் மற்றும் முன்னுரிமைகள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுவதை உறுதி செய்ய பங்கேற்பு திட்டமிடல் செயல்முறைகள் உதவும். By decentralizing school management and governance, India can promote more effective and responsive governance, improve accountability, and increase community participation in rural education. However,
Careful implementation and ongoing support are necessary to ensure that decentralization achieves its intended goals. பள்ளி மேலாண்மை மற்றும் நிர்வாகத்தை பரவலாக்குவதன் மூலம் இந்தியா மிகவும் பயனுள்ள மற்றும் பதிலளிக்கக்கூடிய நிர்வாகத்தை ஊக்குவிக்க முடியும், பொறுப்புணர்வை மேம்படுத்த முடியும் மற்றும் கிராமப்புற கல்வியில் சமூக பங்களிப்பை அதிகரிக்க முடியும். இருப்பினும் பரவலாக்கம் அதன் நோக்கம் கொண்ட இலக்குகளை அடைவதை உறுதி செய்வதற்கு கவனமாக செயல்படுத்துதல் மற்றும் தொடர்ச்சியான ஆதரவு அவசியம். கல்வி கொள்கை மற்றும் அடிமட்ட செயல்பாடு மூலம் மிகவும் நீதியான மற்றும் சமத்துவமான சமூகத்தை உருவாக்க நாம் எவ்வாறு பாடுபட முடியும்? ஒரு நீதியான மற்றும் சமத்துவமான சமூகத்தை ஜஸ்ட் அண்ட் எக்விட்டபிள் சொசைட்டி உருவாக்குவது என்பது ஒரு கூட்டு முயற்சியாகும். இதற்கு கல்வி கொள்கை மற்றும் அடிமட்ட செயல்பாடு ஆகிய மூன்றும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். இந்த மூன்று தூண்களையும் எவ்வாறு பலப்படுத்தலாம் என்பது குறித்த விரிவான அணுகுமுறை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. கல்வி மாற்றத்திற்கான விதை. எஜுகேஷன் as the seed of change. கல்வி என்பது வெறும் வேலைவாய்ப்பிற்கானது மட்டுமல்ல, அது சமூக அநீதிகளை கேள்வி கேட்கும் ஆயுதமாகும். விமர்சன சிந்தனையை வளர்த்தல். கிரிட்டிக்கல் திங்கிங். மாணவர்களுக்கு வெறும் பாடங்களை புகட்டாமல் சமூகத்தில் நிலவும் சாதி, மத, பாலின பாகுபாடுகளை கேள்வி கேட்கும் வகையில் பாடத்திட்டத்தை மாற்றியமைக்க வேண்டும். ஏன் என்று கேள்வி கேட்கும் மாணவர்களே எதிர்காலத்தில் அநீதியை எதிர்ப்பார்கள். அனைவரையும் உள்ளடக்கிய கல்வி. இன்க்ளூசிவ் எஜுகேஷன். பணக்காரர்களுக்கு ஒரு கல்வி, ஏழைகளுக்கு ஒரு கல்வி என்ற நிலையை மாற்றி பொதுப்பள்ளி முறை காமன் ஸ்கூல் சிஸ்டம் மூலம் அனைத்து தரப்பு மாணவர்களையும் ஒரே வகுப்பறையில் அமர வைப்பது சமூக இடைவெளியை குறைக்கும். விளிம்புநிலை மக்களின் வரலாறு. வரலாற்று புத்தகங்களில் ஒடுக்கப்பட்ட மக்களின் போராட்டங்கள் மற்றும் அவர்களின் கலாச்சார பெருமைகளைச் சேர்ப்பதன் மூலம் அவர்கள் மீதான சமூக பார்வை மாறும். கொள்கை சமத்துவத்திற்கான கட்டமைப்பு. பாலிசி as the framework. அரசாங்கம் வகுக்கும் கொள்கைகளே வளங்களை எப்படி பகிர்வது என்பதை தீர்மானிக்கின்றன. சமூக நீதி மற்றும் இடஒதுக்கீடு. அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன். நூறாண்டுகளாக கல்வி மற்றும் அதிகாரம் மறுக்கப்பட்ட சமூகங்களுக்கு இடஒதுக்கீடு போன்ற நேர்மறையான பாகுபாட்டு கொள்கைகளை பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் தொடர்ந்து செயல்படுத்துவதன் மூலம் அதிகார பகிர்வை உறுதி செய்ய வேண்டும். வளங்களின் மறுவிநியோகம். ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரிசோர்சஸ். பணக்காரர்களிடம் அதிக வரி வெல்த் டாக்ஸ் வசூலித்து அதை ஏழை மக்களின் கல்வி, சுகாதாரம் மற்றும் வீட்டு வசதிக்கு செலவிடும் முற்போக்கான பொருளாதார கொள்கைகளை வகுக்க வேண்டும். பாலினச் சமத்துவ கொள்கைகள். சொத்துரிமை, சம ஊதியம் மற்றும் பணியிட பாதுகாப்பு ஆகியவற்றில் பெண்களுக்கு சாதகமான சட்டங்களை இயற்றி அவற்றை கடுமையாக அமல்படுத்த வேண்டும். அடிமட்ட செயல்பாடு. ஜனநாயகத்தின் காவல் அரண். கிராஸ்ரூட்ஸ் ஆக்டிவிசம் as the watchdog. சட்டங்கள் மற்றும் கொள்கைகள் எவ்வளவு சிறப்பாக இருந்தாலும் அவற்றை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது அடிமட்டச் செயல்பாடுகளே. அரசு தகவல் அறியும் உரிமை சட்டம் RTI போன்ற கருவிகளை பயன்படுத்தி அரசு திட்டங்கள் உரியவர்களுக்கு சென்று சேர்கிறதா என்பதை கண்காணிக்க வேண்டும். கிராம சபை கூட்டங்களில் சாமானிய மக்களையும் பங்கேற்க வைத்து அவர்கள் தங்கள் உரிமைகளை பேசச் செய்ய வேண்டும். சமூக தணிக்கை. சோஷியல் ஆடிட். பள்ளிகள், மருத்துவமனைகள் மற்றும் நியாய விலை கடைகளின் செயல்பாட்டை உள்ளூர் மக்களே தணிக்கை செய்யும் முறையை வலுப்படுத்த வேண்டும். ஒடுக்குமுறைக்கு எதிரான குரல். எங்கெல்லாம் அநீதி நடக்கிறதோ ஆணவ கொலைகள், தீண்டாமை, அங்கெல்லாம் அமைப்புகள் சாராமல் மக்கள் ஒன்றிணைந்து குரல் கொடுக்கும் கலாச்சாரத்தை உருவாக்க வேண்டும். இந்த மூன்றின் ஒருங்கிணைப்பு த சினர்ஜி. வெற்றிகரமான சமூக மாற்றத்திற்கு இம்மூன்றும் பின்வருமாறு இணைய வேண்டும். கல்வி ஒரு தனிமனிதனுக்கு அநீதியை புரிந்து கொள்ளும் அறிவை தருகிறது. அடிமட்ட செயல்பாடு அந்த அறிவை வைத்து உரிமைகளை கேட்கும் துணிவை தருகிறது. கொள்கை அந்த உரிமைகளை சட்டபூர்வமாக உறுதி செய்கிறது. முடிவுரை. சமத்துவமான சமூகத்தை உருவாக்க நாம் ஒவ்வொருவரும் ஒரு சமூகச் செயற்பாட்டாளராக மாற வேண்டும். வகுப்பறையில் சமத்துவத்தை போதிப்பதும் வாக்குச்சாவடியில் சரியான கொள்கைகளை ஆதரிப்பதும் தெருவில் அநீதியை தட்டி கேட்பதும் நம் ஒவ்வொருவரின் கடமையாகும். How can we work to create a more just and equitable society through education?
policy, and grassroots activism. கல்வி, கொள்கை மற்றும் அடிமட்ட செயல்பாடு மூலம் மிகவும் நீதியான மற்றும் சமத்துவமான சமூகத்தை உருவாக்க நாம் எவ்வாறு பாடுபட முடியும்? Creating a more just and equitable society requires a multifaceted approach that involves education, policy, and grassroots activism. மிகவும் நீதியான மற்றும் சமத்துவமான சமூகத்தை உருவாக்குவதற்கு கல்வி, கொள்கை மற்றும் அடிமட்ட செயல்பாடுகளை உள்ளடக்கிய பன்முக அணுகுமுறை தேவைப்படுகிறது. Education, critical thinking and media literacy. Encourage critical thinking and media literacy to help individuals analyze information, identify biases, and make informed decisions. விமர்சன சிந்தனை மற்றும் ஊடக எழுத்தறிவு தனிநபர்கள் தகவல்களை பகுப்பாய்வு செய்யவும், சார்புகளை அடையாளம் காணவும், தகவலறிந்த முடிவுகளை எடுக்கவும் உதவும் வகையில் விமர்சன சிந்தனை மற்றும் ஊடக எழுத்தறிவை ஊக்குவிக்கவும். Diversity and inclusion. Promote diversity and inclusion in education, highlighting the experiences and perspectives of marginalized communities. பன்முகத்தன்மை மற்றும் உள்ளடக்கம். கல்வியில் பன்முகத்தன்மை மற்றும் உள்ளடக்கத்தை ஊக்குவிக்கவும், ஓரங்கட்டப்பட்ட சமூகங்களின் அனுபவங்கள் மற்றும் முன்னோக்குகளை எடுத்துக்காட்டுகிறது. Social, emotional learning. Foster social, emotional learning to help individuals develop empathy, self-awareness, and conflict resolution skills. சமூக உணர்ச்சி கற்றல். தனிநபர்கள் பச்சாதாபம், சுய விழிப்புணர்வு மற்றும் மோதல் தீர்வு திறன்களை வளர்க்க உதவும் வகையில் சமூக உணர்ச்சி கற்றலை வளர்க்கவும். Policy. Progressive policies. Advocate for progressive policies that address systemic inequalities, such as affordable housing, healthcare, and education. முற்போக்கான கொள்கைகள், மலிவு விலை வீடுகள், சுகாதாரம் மற்றும் கல்வி போன்ற முறையான ஏற்றத்தாழ்வுகளை நிவர்த்தி செய்யும் முற்போக்கான கொள்கைகளை ஆதரிப்பது. Policy reform. Work to reform policies that perpetuate inequality, such as those related to criminal justice, voting rights, and immigration. கொள்கை சீர்திருத்தம், குற்றவியல் நீதி, வாக்களிக்கும் உரிமைகள் மற்றும் குடியேற்றம் போன்ற சமத்துவமின்மையை நிலைநிறுத்தும் கொள்கைகளை சீர்திருத்துவதற்கு பாடுபடுவது. Community engagement. Engage with communities to understand their needs and develop policies that address their concerns. சமூக ஈடுபாடு. சமூகங்களின் தேவைகளை புரிந்துகொண்டு அவர்களின் கவலைகளை நிவர்த்தி செய்யும் கொள்கைகளை உருவாக்க அவர்களுடன் ஈடுபடுங்கள். Grassroots activism. அடிமட்ட செயல்பாடு. Community organizing. Organize communities around issues that affect them, building power and momentum for change. சமூக ஒழுங்கமைத்தல். சமூகங்களை பாதிக்கும் பிரச்சினைகளை சுற்றி அவற்றை ஒழுங்கமைத்து மாற்றத்திற்கான சக்தியையும் உந்துதலையும் உருவாக்குதல். Advocacy and lobbying. Advocate for policy changes and lobby decision makers to address systemic inequalities. வக்காலத்து மற்றும் பரப்புரை. கொள்கை மாற்றங்களுக்கான ஆதரவாளர்கள் மற்றும் முறையான ஏற்றத்தாழ்வுகளை நிவர்த்தி செய்ய முடிவெடுப்பவர்களை வற்புறுத்துதல். Education and awareness. Educate the public about social justice issues and raise awareness about the importance of equity and inclusion. கல்வி மற்றும் விழிப்புணர்வு. சமூக நீதி பிரச்சினைகள் குறித்து பொதுமக்களுக்கு கல்வி கற்பித்தல் மற்றும் சமத்துவம் மற்றும் உள்ளடக்கத்தின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துதல். Intersectional approach. குறுக்குவெட்டு அணுகுமுறை. Intersectionality. Recognize the intersectionality of social justice issues and address the ways in which different forms of oppression intersect and compound. குறுக்குவெட்டு. சமூக நீதி பிரச்சினைகளின் குறுக்குவெட்டை அங்கீகரித்தல் மற்றும் பல்வேறு வகையான ஒடுக்குமுறைகள் குறுக்கிடும் மற்றும் கூட்டும் வழிகளை கையாளுதல். Collaboration and solidarity. Foster collaboration and solidarity among different social justice movements and organizations. ஒத்துழைப்பு மற்றும் ஒற்றுமை. வெவ்வேறு சமூக நீதி இயக்கங்கள் மற்றும் அமைப்புகளிடையே ஒத்துழைப்பு மற்றும் ஒற்றுமையை வளர்ப்பது. Empowering marginalized communities. Empower marginalized communities to take leadership roles and drive change in their own communities. ஓரங்கட்டப்பட்ட சமூகங்களை மேம்படுத்துதல். ஓரங்கட்டப்பட்ட சமூகங்கள் தலைமை பாத்திரங்களை ஏற்கவும் அவர்களின் சொந்த சமூகங்களில் மாற்றத்தை ஏற்படுத்தவும் அதிகாரம் அளிக்கவும். By working together through education,
policy, and grassroots activism, we can create a more just and equitable society that values the dignity and worth of all individuals. கல்வி, கொள்கை மற்றும் அடிமட்ட செயல்பாடு மூலம் ஒன்றாகச் செயல்படுவதன் மூலம் அனைத்து தனிநபர்களின் கண்ணியத்தையும் மதிப்பையும் மதிக்கும் ஒரு நியாயமான மற்றும் சமத்துவமான சமூகத்தை நாம் உருவாக்க முடியும். For join our free courses, எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும்.